தந்தை பெரியாருக்கு வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். சாதி ஒழிப்பு களத்தினிலே சாதி ஒழிப்பு களத்திலே சாவு கண்ட போராளிகளுக்கு சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். சாதி ஒழிப்பு தலைவனுக்கு சாதி ஒழிப்பு தலைவனுக்கு வீர வணக்கம் 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 வீர வணக்கம். சட்டம் ஏற்றிய சான்றோனுக்கு சட்டம் ஏற்றிய சான்றோனுக்கு வீர வணக்கம் 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 வீர வணக்கம். அமர்த்துவின் தந்தைக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் திரும்புதுமா வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். போராளிக்கு சமூக நீதி போராளிக்கு வீர வணக்கம் 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 வீர வணக்கம். மரத்து அறிஞனுக்கு அறிஞனுக்கு வீர வணக்கம் 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 வீர வணக்கம். அயோத்திதாச பண்டிதருக்கும் அசுல் தாச பண்டிதருக்கு ரத்தமலை சீனிவாசருக்கும் எட்டமலை சீனிவாசருக்கு தமிழர் காகிதம் இல்லத்திற்கும் தமிழர் காகிதம் இல்லத்திற்கு வீரர் காமராசருக்கும் வீரர் காமராஜருக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். வேறு அறுப்போம் வேறு அறுப்போம் வேறறுப்போம் வேறறுப்போம் சனாதனத்தை வேறு அறுப்போம் சனாதனத்தை வேறறுப்போம் வென்றெடுப்போம் 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 சமூக நீதியை வென்றெடுப்போம் சமூக நீதியை வென்றெடுப்போம். இனியும் நாங்கள் நாடுகள் அல்ல இனியும் நாங்கள் நாடுகள் அல்ல இனியும் நாங்கள் நாடுகள் அல்ல இனியும் நாங்கள் நாடுகள் அல்ல வாயர் கூட்டமும் அல்ல இஷ்டவாயர் கூட்டமும் அல்ல சீறி பாயும் சிறுத்தைகள் நாங்கள் சீறி பாயும் சிறுத்தைகள் நாங்கள் சீறி பாயும் சிறுத்தைகள் நாங்கள் சீறி பாயும் சிறுத்தைகள் நாங்கள் வளவன் தம்பிகள் நாங்கள் திருமாவளவனின் தம்பிகள் நாங்கள் அடங்க மறுப்போம் அடங்க மறுப்போம் அடங்க மறுப்போம் அடங்க மறுப்போம் மீறுவோம் அத்து மீறுவோம் அத்து மீறுவோம் அத்து மீறுவோம் திமிரி எழுவோம் திமிரி எழுவோம் திமிரி எழுவோம் திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம் திருப்பி அடிப்போம் திருப்பி அடிப்போம் திருப்பி அடிப்போம். மகத்தான தலைவர் டாக்டர் அம்பேத்கருடைய 69வது வீர வணக்க நாளில் இன்று விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்களும் கூடுகிற சிறுத்தைகள் எழுச்சி தமிழர் தலைவரோட தலைமையில் ஐயாவுடைய வீர வணக்கம் செலுத்துகின்றோம். ஆரம்ப காலத்திலே பட்டாதாரருக்கும் பட்டதாரிக்கும் மட்டுமே வாக்குகள் வந்தது. அத்தகைய வாக்குரிமையை 18 வயது பூர்த்தி அடைந்தால் அனைவரும் வாக்கு செலுத்த வேண்டும், ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் நிறுவிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வாயிலாக சகோதரத்துவம், சமத்துவம், சமநீதி, சோசலிசம் என்ற அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த சட்டத்தின் சார்பு அடிப்படையில் அனைவருக்கும் வாக்குரிமை வாங்கி தந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அது மட்டுமின்றி இந்த இந்தியாவின் வேரோடு மண்ணோடு பின்னி பிடிந்த சனாதன சக்திகளை உடனடி அடித்து சவுக்கடி கொடுத்து சவப்பெட்டிக்கு சொல்லிய மகத்தான தலைவர் நமது புரட்சியாளர் அம்பேத்கர். தொட்டால் தீர்த்து பார்த்தால் தோற்றம் மனுவின் அடிப்படையிலே நம்மளை எல்லாம் ஆண்டாண்டு காலமாக அடுக்கி ஒடுக்கி வைத்தவர்களை அறிவென்னும் தொடர் ஏற்றி நம் வாழ்க்கை வெளிச்சத்தை ஏற்றிய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவர் மண்ணுரிமை போராளியாக பெண்ணுரிமை போராளி மகப்பெரும் காலத்தில் பெண்களுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் 7 மாத காலம் விடுப்போடு பயணிக்க வேண்டும் என்று, ஆணுக்கு பெண் சமம் என்று, உடன்கட்டை ஏறு மறுத்தல் என்று பல்வேறு சட்டத்தின் வாயிலாக அந்த மக்களை அடிமை விடமிருந்து உடைத்திருக்கிறார். அத்தகைய தலைவரை நாம் போற்றுகின்ற வகையிலே இன்று சிறப்பாக ஏற்பாடு செய்கின்ற அந்த தலைவருடைய மூத்த முன்னோடி அருமை தோழர் கள போராளி, சமூக நீதி போராளி, மதுவொழிப்பு போராளி என்ற எழுச்சி தமிழர் கொள்கை வழியிலே களமாடி நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்படுத்தியிருந்த தோழர் பழனிசாமி அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற இப்பகுதியை சார்ந்த தோழர் ரகுநாதன் அவர்களுக்கும் அருமை தோழர் முருகேசன் அவர்களுக்கும் மற்றும் இந்த வேலையிலே சிறப்பு விருந்தினராக வந்திருந்து இந்த புரட்சி அம்பேத்கர் வீர வணக்கம் செலுத்த சிறப்பு அழைப்பாளராக வருகின்ற வடக்குறிச்சி மூர்த்தி அவர்கள் வணிகத்தின் செயலாளர், மாநிலத்துடைய துணைப்பொருள் வழக்கறிஞர்களுடைய மாநில செயலாளர் வழக்கறிஞர் சுரேஷ் அவர்களையும் பிரபாகரன் அவர்களையும், மேற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய செயலாளர் தோழர் கே மூர்த்தி அவர்களையும், ஓவியர் ஆட்டமுத்து அவர்களையும் இந்த வேலையை நெஞ்சார பாராட்டி அருமை அன்னார்
ஜெகதீஷ் அவர்களையும் இந்த வேலையிலே நான் நெஞ்சார வாழ்த்தி புரட்சி அம்பேத்கருடைய 69 வீர வணக்க நிகழ்ச்சி ரொம்ப நம்ம சிறப்பு மாநில துணைச்செயலாளர் தோழர் சபாவளவன் அவர்களையும் தோழர் கொடுமுடி பழனிசாமியும் தேவி தீப்பந்தம் ஏற்றி கொளுத்திய சட்டமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாள் இன்றைய தினம். இன்றைய டிசம்பர் 6 என்பது தலித் இஸ்லாமியர் எழுத்து நாள் என்று எழுத்து தமிழர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இன்றைய டிசம்பர் 6 என்பது இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாள். ஏன் என்று சொன்னால், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மறைந்த இன்றைய தினத்திலேதான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினம் என்பது வரலாற்றில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய இந்த நினைவு தினத்தை பரங்கடிக்க வேண்டும் அல்லது அதை திசை திருப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் டிசம்பர் 6 குறிவைத்து பாபர் மசூதியை இடித்தார்கள். மையமாக வைத்து அம்பேத்கர் எழுத்தவர் அவர்கள் டிசம்பர் 6 என்பது தலித் இஸ்லாமியர் எழுச்சி நாள் என்று அறிவித்திருக்கிறார். இந்த மண்ணிலே பல நூற்றாண்டு காலமாக சாதியின் கொடுமையால் மதத்தின் கொடுமையால் அடிமைப்பட்ட கிடந்த இந்த சமூகத்தை தனது அறிவுச்சுடரால் அறிவினுடைய ஆற்றலின் வெளிப்பாட்டால் புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு கிடைத்த மாபெரும் ஒரு பொக்கிஷம். ஏன் என்று சொன்னால், இந்தியனுடைய விடுதலை அடைந்த பின்பு நமது இந்திய நாட்டிற்கான ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க இது எவராலும் இயலவில்லை என்று சொன்னால் அந்த அளவுக்கு நுட்பமான அறிவும் பெறவில்லை. இந்தியாவிலேயே இரண்டு ஆசான்கள் மட்டுமே தான் இந்த சட்டத்தை பயின்றிருந்தார்கள். ஒன்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள், இன்னொன்று மகாத்மா காந்தி அவர்கள். மகாத்மா காந்தி அவர்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை இந்திய நாடு விடுதலை பெற்ற பின்பு நாம் எவ்வாறு இந்த இந்திய நாட்டை வழிநடத்துவது என்று நமக்கான ஒரு சட்டம் தேவைப்படுகிறது. இந்த சட்டத்தை நாம் வகுக்க என்ன செய்வது என்று திகைத்துக் கொண்டு முடித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் இவர்கள் விடுதலை கொடுத்த ஆங்கிலேயரிடத்திலே போய் மன்றாடி கேட்கிறார்கள், இந்த விடுதலையை கொடுத்து விட்டு சென்று எங்கள் நாட்டை எப்படி அரசியல்படுத்துவது, எவ்வாறு கட்டமைப்பது என்று எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை என்று. அதன் பிறகு காந்தியின் மண்டையில் கொட்டி இந்தியாவிலேயே டாக்டர் அம்பேத்கர் என்ற ஒரு அறிவாசான் உள்ளார், அவரிடத்தில் போய் உங்களுக்கான சட்டத்தை வகுத்துக் கொள்வது என்று ஆங்கிலேயர் காந்தியை எடுத்து உரைத்து காந்தி அவர்களும் வேறு அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் இடத்தில் அணுகி இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்துக் கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் ஏறக்குறைய 2.5 ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினார். அந்த கமிட்டிக்கு ஏறக்குறைய 14 நபர்களை நியமித்தார்கள். அதில் பல பேர் சாதியை காரணம் காட்டி ஒரு தலித்துடைய தலைமையில் நாம் இயங்குவதா என்று காரணம் கூறி அவர் அந்த குழுவிலிருந்து சென்று விட்டார்கள். ஆனால் எல்லாருடைய பணிகளையும் ஒருவரை இழுத்துக் கொண்டு இரவின்றி பகலின்றி தூக்கமின்றி ஓய்வின்றி உறக்கமின்றி நமக்கான அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்துக் கொடுத்தார் மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கர். அவர் வகுத்துக் கொடுத்த இந்த அரசியலமைப்பு சட்டம்தான் இன்றைக்கு ஒவ்வொருவருடைய உரிமையும் பாதுகாக்கிறது. உரிமை என்று சொன்னால், இந்த சமூகத்தில் ஒரு மனிதன் தனிப்பட்ட உரிமையை பாதுகாப்பது அரசியலமைப்பு சட்டம் தான். ஒருவன் பொது வீதியில் நடக்கலாம், பொதுக்கூடத்தில் குடிக்கலாம் என்று அடிப்படை உரிமைகளை வகுத்துக் கொடுத்தது அரசியலமைப்பு சட்டம். பல நூற்றாண்டு காலமாக அடிமையில் கிடந்த இந்த சமூகத்தை தனது அரசியல் அறிவு ஆற்றலின் வெளிப்பாட்டால் இன்றைய நமக்கு அரசியலமைப்பு சட்டத்தால் நமக்கு ஒரு உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர். இவரை ஏன் நாம் மாமனிதர் அறிவுச்சுடர் என்று சொல்கிறோம் என்று சொன்னால், வெறுமனமே நம்ம ஒப்புக்காக சொல்லவில்லை தோழர்களே. இந்த உலகத்திலே சிறந்த அறிவாளிகள் என்று யார் என்று தேர்வு செய்ய ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார்கள். உலகத்திலேயே சிறந்த அறிவாளிகள் யார் என்று அந்த அவர்கள் எடுத்த அந்த அறிக்கையில் முதலில் இடம் பிடித்தது புரட்சியாளர் அம்பேத்கர். இரண்டாவது கார்ல் மார்க்ஸ். இந்த 2 மாமனிதர்கள் தான் உலகிலேயே தலைசிறந்த அறிவாளிகள்.
அதே போல இந்த உலகத்தினுடைய அதிகம் கல்வி கற்ற அவர்களில் முதல் பட்டியலில் இருப்பவர் புரட்சியாளர் அம்பேத்கர். வறுமையின் காரணம் காட்டி அவர் ஒருபோதும் தயங்கவில்லை. தோழர்களே, இந்த சமூகத்தில் நிலவிய சாதியின் கொடுமை, மதத்தின் கொடுமை அவரை மேலும் உந்துதல் ஏற்படுத்தி நமக்கான ஒரு அரசியலமைப்பை உருவாக்கி கொடுத்தது. இந்த மக்கள் இன்று தலைமுறை செய்த இந்த மாமனிதருக்கு நாம் இன்றைய தினம் அவருடைய நினைவு நாளில் அவருக்கு நாம் வீரவணக்கம் செலுத்த நாம் இங்கே கூடியிருக்கிறோம். வெறுமனமே ஏதோ வந்தோம் கோஷமிட்டு போனோம் என்று இல்லாமல் நாம் எதற்காக வந்திருக்கிறோம், இவனுடைய வரலாறு என்ன அப்படி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக எவ்வளவு உறக்கமின்றி அள்ளும் பகலும் பாராமல் நமக்கான ஒரு விடுதலை பெற்றுக் கொடுத்தார். உண்மையிலேயே ஆங்கிலேயர்களிடந்து பெற்ற விடுதலை விட இருக்கக்கூடிய தாரியவாதிகள் மதவாதிகளிடந்து பெற்றுக் கொடுத்த விடுதலை தான் நமக்கு தலையில் இருக்கும். நினைவு நாளில் நாம் இன்றைக்கு தினம் அடுத்ததாக புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவுகளை பற்றி ஈரோட்டினுடைய மூத்த நிர்வாகி ஆனந்த் அவர்கள் கூறியிருக்கிறார்.